இங்கே நம்ம ஹீரோயினுக்கு வளகாப்பு ஃபங்க்ஷன் வச்சிருக்காங்க. அதனால வீட்டில் இருக்க எல்லாரும் பரபரப்பாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் ஊரில் இருக்க மக்களுக்கு யாருக்குமே இதுக்கு விருப்பம் இல்லை. ஏன்னு பார்த்தா இந்த பொண்ணு ஓடி போய் கல்யாணம் பண்ணியிருக்கோம். பொண்ணு மாசமாக இருக்கிறத தெரிஞ்சு அவங்க அப்பா வளகாப்பு பண்ணுறதுக்காக பொண்ணை கூப்பிட வராரு. ஆனால் அந்த பொண்ணு அங்கே சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு, நீ இந்த ஊர் பக்கம்லாம் வந்துடாதம்மா, நீ வந்தனா உன் சந்தோஷத்தெல்லாம் பறிச்சிருவாங்க, ஸோ நீ முடிஞ்ச அளவுக்கு இங்கேயே இரு அப்படின்னு சொல்லுவார். இல்லைப்பா, குழந்தைக்கு அப்பா தாத்தா பாட்டி எல்லாருமே வேணும், நான் வரேன் வளகாப்பு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு போகிறா. அடுத்த நாள் வளகாப்பு ஃபங்க்ஷன் நடக்க போகுது. நைட்டு எல்லாரும் ஒன்றா உட்காந்து நைட்டு சாப்பிட்றாங்க. அப்போ அந்த பொண்ணுக்கு அவங்க அப்பா தண்ணி தராரு. அந்த பொண்ணு அந்த தண்ணியை குடிக்கிறா. குடிச்சதுக்கப்புறம் எல்லாரும் உள்ளே போய் படுங்க அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாரும் அவங்க ரூமுக்கு போகிறாங்க. இந்த பொண்ணு ரூமில் போய் படுக்கிறா. படுத்த கொஞ்ச நேரத்துலேயே உடம்பு ஒரு மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க அம்மா கூப்பிட்றாங்க. அம்மா போகிறாங்க. பார்த்தா ரத்தம் வந்து எடுக்கிறா. அவங்க அப்பா கூப்பிட்டு இருக்காங்க, அவர் வரவே இல்லை. அப்புறம் பார்த்தா அவங்க அப்பா தான் ஏதோ தண்ணியில் கலந்து கொடுத்துருப்பாரு. இதை குடிச்சதுனால தான் அவளுக்கு இந்த மாதிரி ஆகுதுன்னு அதுக்கப்புறம் தான் புரியுது. அவளும் அவங்க அப்பா கிட்ட ரொம்ப நேரம் கெஞ்சிரா, அப்பா எங்களை விட்டுருங்கப்பா, நாங்கள் எங்கேயாவது போயிடுறோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் அவங்க அப்பா வந்து கேட்கவே இல்லை. உன்னால தான் என் கௌரவம் போச்சு, உன்னால தான் எனக்கு இவ்வளோ அவமானம், நீ இங்கே கிடந்து சாகு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அந்த ரூமை லாக் பண்ணிட்டு போயிடுறாரு. தான் பண்ணது தப்புன்னு தெரிஞ்சும் கௌரவத்துக்காகவும் அந்த ஊர் மக்கள் தப்பாக பேசிட்டாங்கன்றதுக்காக அந்த பொண்ணையும் வயிற்றில் இருக்க குழந்தையும் ஒரு விஷம் வச்சு கொண்டு விடுறாரு.